Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் அதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஆல்ரெடி மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் போதே அது உங்களுக்கு புரியும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்றத. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் இந்த 2023 நடந்த கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க வேண்டியது எல்லா சாப்டர்லேயும் இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் தரோவாக இருக்கணும். 1 மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு 50க்கு 7 மார்க்ஸ் வந்துரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ், எனி 5 கொஸ்டின்ஸ் 2 மார்க்கு. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் மார்க் பண்ணியிருப்போம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து 50க்கு அபவ் 45 கண்டிப்பாக எடுக்கலாம். ஈவன் 50 அவுட் ஆஃப் 50 எடுக்கிறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வந்து உங்களோட 1 மார்க்ஸ் ப்ராக்டிஸை பொறுத்து தான் இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்கள், மற்ற கொஸ்டின் சாலிடாக நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். பட் 1 மார்க்ஸ் அப் டு யூ. 1 மார்க்ஸ் வந்து நீங்கள் தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஃபுல்லாக மேம் நீங்கள் போட்டிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன், எல்லாத்துலேயும் தரோவாக இருக்கேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக 50 அவுட் ஆஃப் 50 இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துலேயுமே 50 அவுட் ஆஃப் 50 வாங்கலாம். ஸோ உங்களோட வேலை மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா நீங்கள் போட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸோ ஒரு சம்மாக வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு நியர்லி ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணி மற்ற சப்ஜெக்ட்லாம் நம்ம ஓரலாக வந்து சொல்லிடலாம். பட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லையா? ஸோ நியர்லி ஒரு 20 மினிட்ஸ், ஏன்னா ரஃப்பாக நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போட பழகிக்கோங்க. மேக்ஸ் 20 to 25 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு கொஸ்டின் பேப்பருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க 20 to 25 மினிட்ஸில் வேகமாக ஆன்சர் டக்குன்னு போட்டுட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. தெரியாத சம்ஸை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு எந்த சாப்டர் என்ன எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதை வந்து நல்லா ரெஃபர் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து அது எக்ஸாமில் வந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐ மீன் நாளைக்கு மிட்டம் டெஸ்ட்டில் வந்தாலுமே அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். இது தெரியல அப்படின்ற பயம் வேண்டாம் உங்களுக்கு. ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் இருக்கும், நம்ம வந்து நல்லா பண்ணுவோம் மேக்ஸ் அப்படின்றது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், அந்த வீடியோ வந்து தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்கும். நல்லாவும் நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கிளாஸ் டெஸ்ட் நீங்கள் ரிப்பீட்டட் டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஹோப் உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்ட் எழுதிட்டே இருக்கீங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்னால் வந்து ஓகே கொஸ்டின் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் வந்து உங்களுக்குள்ள ஓகே இந்த மாதிரி கேட்டாலும் நம்ம வந்து ரெடியாக இருக்கோம், ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கணும். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரை தீஸ்னு இருக்கு இல்லையா, அதுலேருந்து கூட கேட்குறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கேட்டிருக்காங்க, எதெல்லாம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஜியாமெட்ரி பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க, வித் எக்ஸாம்பிளோட கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதில் மார்க் பண்ணியிருப்போம். அடுத்து ட்ரை தீஸ்னு இருக்கும் இல்லைங்களா, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு சிலதில் வந்து 2 மார்க்ஸ் வந்து சூஸ் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் இருக்குது இல்லைங்களா, நமக்கு 1 மார்க்கில் இருக்கு இல்லையா, அதை வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த வீடியோவில் வந்து மார்க் பண்ணியிருப்போம். அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் வந்து மிஸ் பண்ணலாம் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோவை பார்க்க சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அதில் வந்து மேக்ஸிமம் சம்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். இதில் நீங்கள் வந்து போடும்போது நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படாதீங்க, போட்டு தான் பார்க்கணும். நாட் மெமரி பண்ணாதீங்க. புரியலையா, அது 1க்கு 2 வந்து எப்படின்னு கேட்டுக்கோங்க. 1 டைம் 2 டைம்ஸ் நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை டஃப் சப்ஜெக்ட்னு சொல்கிறவங்க மெயினாக வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. தென் ஒன்லி இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. சரிங்களா? ஸோ இந்த மேக்ஸ் சம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். மேக்ஸ் பாருங்கள் எல்லாமே, அதாவது உங்களுக்கு 1 மார்க்ஸ் தவிர 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம்.
இப்போ பாருங்கள் இதில் இந்த டிஸ்ட்ரிக்டில் பொறுத்த வரைக்கும் 50ல் 7 மார்க்ஸ் உங்களுக்கு 1 மார்க் வந்திருக்கு. ரிமைனிங் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் சயின்டிஃபிக் நோட்டேஷன்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வருது. சரிங்களா? அடுத்த ரேஷனல் நம்பர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வருது. அடுத்து இந்த நேச்சுரல் லெஸ் தென் 20 ரெப்ரசன்ட் த செட்ஸ் அண்ட் ரோஸ்டர் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு கம்பல்சரி கொஸ்டின் வருது. ஸோ இதை தான் நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். எந்தெந்த சாப்டரில் எந்தெந்த கொஸ்டின் இந்தந்த பேட்டர்ன் வந்து கம்பல்சரி இந்த கொஸ்டின் வரும், இந்த பேட்டர்னில் வேறு கொஸ்டினாவது கேட்பாங்க அப்படின்றது அந்த ரோஸ்டர் ஃபார்மு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா ரேஷனல் நம்பர், அடுத்து இது இந்த மாதிரி கொஸ்டின் செட் லாங்குவேஜ்லேருந்து இந்த எக்ஸசைஸ்லேருந்து எந்த மாதிரி சம்ஸு, அடுத்து வென் டயக்ராம்ஸ், இதெல்லாம் கம்பல்சரி கொஸ்டின் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட் வந்து இந்த ஜாமெட்ரி, ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம மார்க்ஸ் லூஸ் பண்ணவே கூடாது. பாருங்கள் 8 மார்க்ஸ் அதில் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி இதில் பாருங்கள் 8 மார்க்ஸ் இல்லைங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கிராஃப் இருக்கு இல்லையா, அதில் 8 மார்க்ஸு. ஸோ கிராஃப் ஜாமெட்ரி மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. கம்பல்சரி கொஸ்டின் அதெல்லாம் வந்து 1 மார்க்ஸோடு சேர்த்துருங்க. பாருங்கள் 2 இருக்குது. ஸோ கிராஃபும் இருக்குது, இதில் ஜாமெட்ரியும் இருக்குது. நீங்கள் 2மே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் அது வரும் இல்லையா. இதுதான் அதாவது கம்பல்சரி கொஸ்டின்ற போது மிஸ் பண்ணக்கூடாது. இது 8. இப்போ பாருங்கள் 50 இல்லையா. 50ல் வந்து உங்களுக்கு 7 மார்க்ஸ் வந்து 1 மார்க்ஸில் வந்துடுது. அடுத்து ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் 8 மார்க்ஸ் வந்தது. ஸோ டோட்டலி 15 மார்க்ஸ். ரிமைனிங் 35 மார்க்ஸ் இருக்கிற சம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்தீங்கனாலே நல்லா பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.